ஹை, கிளிப்பச்சையில் அரக்கு கலர் பார்டர் சூப்பரா இருக்குமா இந்த பட்டுப்புடவை என கண்கள் பளபளக்க அந்த புத்தம்புது காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை கையில் எடுத்தாள் செல்லம். ஏய் வெயிடி வை, அடடா இப்படியே அழுக்கு கையோட தொடுவ சே என ஓடி வந்து எரிச்சலோடு பிடுங்கிய ஜானகி அம்மாளுக்கு செல்வத்தின் முகம் கருத்து சுருங்கியதை கண்டதும் என்னவோ போலாகிவிட்டது. மன்னிச்சு கொடி செல்லம், புது பட்டுப்புடவையா, அதுவும் ஆசாசையா என் மருமக பிள்ளைக்கு கொடுத்ததா, அதனாலதான் இப்படி என்றாள். அப்படியேண்ணா தம்பி வராராமா? ஆமாண்டி செல்லம், எல்லாரும் அடுத்த வாரம் வராங்க. நேற்று தான் ராகவன் ஃபோன் பண்ணான். சந்தோஷத்தில் திணறி போனாள் ஜானகி அம்மாள். அந்த 70 வயது முதியவளின் சந்தோஷத்தை கண்டதும் செல்லத்துக்கும் உற்சாகம் தொற்றி கொண்டது. அப்போ அடுத்த வாரம் இந்நேரம் நம்ம வீடு களகட்டி போகும்னு சொல்லு. ஆமாண்டி செல்லம், எல்லாம் பேத்திகளுக்கு அதிரசம், முறுக்கு, லட்டுன்னு எல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? பசின்னு கேட்டா சோறு மட்டும் போடு போதும், நீ சொன்னதா நான் செஞ்சறேன் என கண்ணீருடன் வாசலில் வந்து நின்றவள் தான் இந்த செல்லம். குடிகார கணவனை இழந்து தனிமரமாய் நின்றவளுக்கு அடைக்கலம் கொடுத்தவள் ஜானகி. கூட்டு குடும்பத்தை தனியாளாய் சமாளித்து கொண்டிருந்த ஜானகிக்கு 3வது கையாக மாறி போனாள் செல்லம். 40 வயதை நெருங்கிவிட்டால் இன்னும் அதே சுறுசுறுப்பும் புன்னகை மாறாத முகத்துடமும் இந்த வீட்டினுள் வளைய வருகிறாள். அவள் இல்லை என்றால் ஜானகி ஆளுக்கு முடியாது. மாமியார் மாமனார் மற்றும் கணவர் மறையவே வெளிநாட்டுக்கு சென்ற ஒரே மகனும் விரும்பி அவளை கட்டி கொண்டு அங்கே தங்கிவிட்டான். உறவுகளை எண்ணி ஏங்கி பாசத்திக்காய் பரிதவித்து கண்ணீர் விடும் போதெல்லாம் தோ நான் நிற்கிறேன், நீ கவலைப்படாதம்மா என நாய்க்குட்டியைப் போல தன் காலை சுற்றி வரும் செல்லத்தை கடிந்து கொண்டு விட்டோமே. ஜானகி அம்மாளின் மனம் குறுகுறுத்து விட்டது. என்னம்மா யோசனை? 10 வருஷம் கழிச்சு குடும்பத்தோட மகன் வரப்போறான். ஃபோட்டோவில் பார்த்து பார்த்து ரசித்த பேரம்பேத்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த உலகமே மறந்துடும் என சிரித்தாள் செல்லம். பேசுறதுக்கு நேரமில்ல, வா வா நிறைய வேலை கிடக்குது, கிளம்பு கடைக்கு போகணும் என உற்சாகத்துடன் எழுந்தாள் வயதையும் மறந்து. ஜானகி அம்மாள் சொன்ன அத்தனை பலகாரங்களையும் சுட்டு அடுக்கிவிட்டாள் செல்லம். புதிய விருப்புகள், திரைச்சீலை என அந்த வீடே சுத்தமாக மாறிப்போனது. பேரம்பேத்திகளுக்கு விதவிதமான ஆடைகள், பொம்மைகள் என வாங்கி குவித்து விட்டாள் ஜானகி அம்மாள். என் பேரம்பேத்தியோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த தெரு முழுசும் சுற்றி வரணும்டி. நம்ம வீட்டு சமையலை சாப்பிட்ட என் மருமக அமெரிக்காவையே வேணாம்னு சொல்லணும். எப்படி அசத்த போகிறேன் பாரு. ஏண்டி செல்லும், என் மருமகளுக்கு இந்த பட்டுப்புடவை நல்லா இருக்கும்ல? சூப்பராக இருக்குமா? யாரோட செலக்ஷன்? எங்கள் அம்மாதில்ல என பெருமையுடன் கூறிக்கொண்டே இரவு மாத்திரைகளை எல்லாம் எடுத்து கொடுத்தாள் செல்லம். ஜானகி, நீ தனியாக வேற இருக்க. செல்லம் ஒரு நாள் உன்னை அடிச்சு போட்டு நகை பணத்தையெல்லாம் சுட்டிக்கிட்டு ஓட போறா பாரு என பயமுறுத்திய எந்த சொந்தமும் ஜானகி அம்மாள் படுத்த படுக்கையாய் கிடந்தபோது எட்டி பார்க்கவில்லை. சூரிய நினைவு இல்லாமல் கிடந்தவளை இரவு பகல் தூக்கம் இல்லாமல் கவனித்து கொண்டவள் செல்லம்தான். இந்த செல்லம் மட்டும் இல்லைனா இந்த கிளவி போய் சேர்ந்து 1 வருஷம் ஓடி போயிருக்கும் என தனக்குள் எண்ணிக்கொண்டே மெல்ல உறங்கி போனாள் ஜானகி அம்மாள். ஜானகியின் கனவுகளை மெய்யாக்கும் பொன்னான காலை நேரம் இதோ விடிந்து போய்விட்டது. அடியே செல்லம், ஆரத்தி எடுத்துட்டு வா என கூவிக்கொண்டே வாசலுக்கு ஓடினாள். சற்று பருத்து 6 அடி உயரத்தில் வந்து நின்ற மகனை கண்டதும் ஆனந்தத்தில் அழுதே விட்டாள். ராகவன் எங்கடா பேரன், எங்கடா என் பேத்தி? பரபரப்புடன் அவள் விழிகள் எல்லாம் தேடின. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மம்மி, அவங்கெல்லாம் சென்னையில் இருக்காங்க என்றான் ராகவ் நிதானமாக. ஏன்டா ராகவ், என்னை பார்க்க என் மருமக பேரம்பேத்தி எல்லாம் வருவாங்கன்னு. அதற்கு மேல் எந்த வார்த்தையும் பேச முடியாமல் விம்மி போனாள் ஜானகி அம்மாள். ஐயோ அம்மா அழாத, இங்க பாரு, உனக்கு எப்படி புரிய வைக்க? இங்க பாரு, இந்த கிளைமேட்ல என்னாலேயே நம்ம வீட்டுக்குள்ள நிற்க முடியல. அதுங்கெல்லாம் அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்ததுங்க. என் ஒய்ஃபு ஏசி இல்லாமல் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டா, நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, டக்குன்னு கிளம்பு, 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன், அங்கே வந்து நீ கொஞ்சம் சரியா? அப்படின்னா நீ இங்கே தங்க மாட்டியா? கூல் மம்மி கூல், சீக்கிரம் கிளம்பு, 2 ஹவர்ஸ் உன் பேரம்பேத்திகளோட இரு. சரி சரி இருடா, அவசரப்படாத. செல்லம், அடியே செல்லம், அந்த பலகாரங்களையெல்லாம் எடுத்து வண்டியில் வை. என் மருமகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வாங்கின துணிமணிகளை பெட்டியில் அடுக்கி எடுத்துட்டு கிளம்பு சீக்கிரம் என பரபரத்தவளை. நோ மம்மி நோ, ஏன் டென்ஷன்? என் பிள்ளைகள் இது மாதிரி பலகாரங்களை எல்லாம் தொடவே கூடாது. என் ஒய்ஃபு அல்ட்ரா மாடர்ன், புடவையே கட்ட மாட்டா, சொன்னா கேளு. இங்க பாரு செல்லம், நீ வீட்டை பார்த்துக்கோ, எனக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கமிட் ஆகி இருக்கு. ப்ளீஸ்மா, என் டைமை நீ வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் கிளம்புமா என அவசரப்படுத்திய மகனையை வெறித்தாள். நாளைக்கு வரேன்ப்பா, இப்போ நீ கிளம்பு.
உனக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருக்கும்? ராகவனின் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே செல்லும் அம்மாவை வினோதமாக பார்த்துவிட்டு கிளம்பினான் ராகவ். ஜானகி அம்மா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பின் ஒரு முடிவுக்கு வந்தவளாய், செல்லம், ஒரு ஆட்டோவை பிடி, அந்த பட்டு சேலையை கட்டிக்கோ, பலகாரங்களை எல்லாம் எடுத்து வை. அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. பக்கத்தில் உள்ள ஆசிரமத்துக்கு குழந்தைகளுக்கு உன் கையால் கொடுத்துட்டு வா. வந்து எனக்கா? என்னம்மா? செல்லத்தின் நாக்கு குளறியது. ஏண்டி, உனக்கு புடவை பிடிச்சிருக்குதானே, கட்டிக்கோ, அதட்டினாள். என் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள, உரிமையுடன் கோவப்பட, ஆறுதலாய் பேச, பாசத்துடன் பணிவிடை செய்ய, எனக்காகவே வளர என் செல்லமே, இந்த கிழவியோட தனிமைக்கு துணையாய், வேதனைக்கு மருந்தாய், எப்போதும் சிரிச்ச முகம் மாறாத நீயும் நானுமே இனி நம்ம உலகத்துல தான். ஒரு குழந்தையாய் மாறி செல்லத்தின் கைகளை பிடித்து கொண்டாள். இந்த கைகளை எப்போதுமே விட்டுறாதடி. என் கடைசி காலத்துல நான் கண்மூடுறப்போ உன் கூட தான் இருக்கணும். நீ போதும் என கண்ணீர் விட்டு கதறினாள் ஜானகி அம்மாள். நண்பர்களே, இந்த உலகத்துல தாயை மீறின சக்தி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கடைசி காலத்துல நாம் அவங்க கூட இருந்து அவங்களோட வாழ்க்கைய முழுமைப்படுத்துவோம். அவர்கள் கடைசியாய் இயங்குவதெல்லாம் அன்புக்காக மட்டும்தான். பணத்தின் மீது மோகம் அதிகரித்து அன்பை உதாசீனப்படுத்திடாதீர்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி.